கோழி வளர்த்துற எல்லா நண்பர்களுமே நம்ம எங்கே ஸ்ட்ரகிள் ஆவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோழிகளுக்கு ஏற்படுற நோய்கள்ல தான் நம்ம ஸ்ட்ரகிள் ஆவோங்க. எந்த மாரி நோய்களுக்கு நம்ம எந்த மாரி மருத்துவம் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிளைமேட் சேஞ்ச் ஆகுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு வந்து நோய் அட்டாக் ஆகுங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப மழை காலத்திலிருந்து குளிர்காலம், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெய்ய காலத்தில திடீர்னு மழை பெய்யறது, இந்த மாரி இடங்கள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு முதல்ல அட்டாக் ஆவறது சளி பிடிக்குங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்குறது, கோழிகளுக்கு ஏற்படுற சளிய நம்ம எப்படி நம்ம சரி செய்றது அப்படின்னு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சளி பிடிச்சிருச்சு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து என்ன மருத்துவம் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, அதுக்கான மருத்துவம் நம்ம பண்றதுக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, கோழி வந்து அடுத்து பச்சை கழிச்சலா மாறி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ள கழிச்சலா மாறிருங்க. கோழிகள நம்ம அந்த அளவுக்கு போக விடாம, நம்ம சளியிலேயே நம்ம சரி செய்யணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கோழிகள் நான் சொல்ற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கோழிகளுக்கு அதாவது 3 மாசத்துலருந்து குடுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்டாமைசின், டெக்ஸாலேப் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்ஜெக்ஷன் இருக்குங்க. ஒவ்வொன்லயும் 0.5 எம்எல் பிளஸ் 0.5 எம்எல். இப்ப நீங்க வீடியோலயே பார்த்திருப்பீங்க, எந்த அளவுக்கு நான் மருந்து எடுத்தேன். அது நம்ம ஒட்டுக்கா அதாவது 2யும் தனித்தனியா குடுக்கணுமா அப்படின்னு கூட டவுட் இருக்கும். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க ஒட்டுக்கா 0.5 பிளஸ் 0.5 எடுத்து 1 எம்எல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோழிக்கு நெஞ்சு சதையில மட்டும் தான் அடிக்கணுங்க. கோழிக்கு இன்ஜெக்ஷன் பண்றப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேள தான் இன்ஜெக்ஷன் பண்ணணுங்க. அதிகபட்சம் 2 நாள் இல்ல 3 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சளி டோட்டலா கிளியர் ஆயிருங்க. இளம் குஞ்சுகளுக்கு ஏற்படுற சளிக்கு நம்ம என்ன மாரி மருத்துவம் பண்றதுங்கிறத அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேங்க. நன்றி, வணக்கம்.